Abracadabra folks, நான் அனங்கன். Your friendly neighborhood Spider-Man-ஓட முதல் 2 எபிசோட் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. சீரியஸ்லி 2 எபிசோடும் வேற லெவல்ல இருக்கு. இந்த மொத்த சீரிஸும் எப்படி போக போகுதுன்னு முதல் 2 எபிசோட்லயே காமிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்பைடர்மேனோட ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃபரெண்டாவே இல்ல கொஞ்சம் அதிகமாவே டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்திருக்கிறப்ப அது என்ன பண்ணணும், பிரேக் டவுன் பிளஸ் அதுல இருக்கிற ஈஸ்டர் எக்ஸ் தான் நான் இப்ப சொல்ல போறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த சீரிஸ் நீங்க ஒன்னும் பாக்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். MCUல டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் வெர்ஷன் நம்ம பார்த்திருப்போம், அவரோட கதைகளை கேட்டிருப்போம். அந்த ஒரு ஸ்பைடர்மேன் ஸ்டோரியை பேக் போனா வச்சுதான் இந்த ஸ்டோரி நடக்குது. பட் இது ஒரு டிஃபரெண்ட் ரியாலிட்டின்னு வச்சுக்கலாம். அது எந்த வகையில மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போக போக உங்களுக்கே புரியும். எபிசோட் 1ஓட ஆரம்பமே மார்வல் அனிமேஷன் லோகோவோட ஆரம்பிக்குது. ஒரு மார்வல் ஃபேனா இதை பாக்குறப்பவே புல் அரிக்குதுங்க. நம்ம தலைமை பீட்டர் பார்க்கர் அவனோட ஃபர்ஸ்ட் டே ஹை ஸ்கூலுக்கு லேட்டா எஞ்சிக்கிறான். சோ ஆரக்க கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனோட ட்ரெயினை அவன் மிஸ் பண்ணிடுறான். டக்குன்னு என்கிட்ட பிளான் பி இருக்கு அப்படின்னு அவன் பேக் ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க ஸ்பைடர்மேன் சூட் இருக்கும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதுக்குள்ள இருந்தது அவங்க ஆன்டி கொடுத்த ஓட் மீல். அதாவது இந்த சமயத்துல நம்ம பீட்டருக்கு எந்த ஒரு ஸ்பைடர் சக்தியும் இல்ல. அந்த சமயத்துல கரெக்டா அவங்களோட ஆன்ட்மே அங்க வந்துடுறாங்க. நம்ம MCUல பார்த்த மாதிரி யங்கா அழகா இருக்காங்களே, ஆனா நம்ம MCUல பார்த்த ஆன்ட்மே தான் அழகு. நான் உன்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன் பீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்ட்டியும் பீட்டரும் கார்ல பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா அந்த கார் மிரர்ல நம்ம அயன்மேன் ஏர் ஃபிரெஷ்னர் இருக்கு. இந்த யூனிவர்ஸ்ல கண்டிப்பா அயன்மேன் இருக்காரு. ஆனா அவரோட பொம்மையே ஒரு ஏர் ஃபிரெஷ்னரா செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் பீட்டரும் ஆன்ட்மேயும் பேசிட்டு போயிட்டு இருக்கப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்களோட அங்கிள் பென் ரீசெண்டா தான் இறந்து போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்பைடர்மேன் படங்கள்ல லைக் நம்ம டோபி ஆண்ட்ரோ படங்கள்ல நம்ம பீட்டருக்கு சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அங்கிள் பென் சாவாரு. பட் டாம் ஹாலண்டோட MCU ஸ்பைடர்மேன்ல மட்டும் தான் அவனோட அங்கிள் ஆல்ரெடி இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதுலயும் அதுதான் பிளே ஆகுது. சோ தென் ஹை ஸ்கூலோட முதல் நாள் நம்ம பீட்டரும் அவனோட மிட் டவுன் ஹை ஸ்கூல் முன்னாடி போய் நிக்கிறான். அந்த சமயத்துல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு கருப்பு கலர் மான்ஸ்டர் உள்ள இருந்து வெளியே வருது. ஏய் வெனமே அப்படின்னு எல்லாருக்கும் தோணி இருக்கும். பட் இது வெனமான ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவங்களை பாக்குறப்போ காமிக்ல ஷாத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளை காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு இன்டர் டைமென்ஷனல் பீயிங், ஷேப்பர் ஆஃப் த மல்டிவர்ஸ். இந்த மல்டிவர்ஸை இவங்க தான் கட்டமைச்சாங்க ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அப்புறம் இவங்க ஒரு வில்லனா மாறி இருப்பாங்க. டொர்மாமு இருக்கார்ல, அவரோட சகோதரி தான் இவங்க. இன்னொன்னு இவங்க மல்டிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்பைடர் மேனுக்கும் வில்லனா வந்திருப்பாங்க. ஒண்ணு அவங்களா இருக்கலாம், இல்லனா கிரேவன் த ஹண்டரும் வேணமோ இன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம கிரேவன் த ஹண்டருக்கு தான் இருக்கும். அப்படி இல்லனா இந்த ஷாத்ரா இருக்காங்களே, அவங்களே ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி, அதாவது காமிக்ல அவங்க ஒரு பொண்ணா இருப்பாங்க, இதுல ஒரு பையனா கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சீரீஸ்ல ஏற்கப்பட்ட கேரக்டர்ஸ் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணிருக்காங்க. சோ அதை பொறுமையா பார்ப்போம். சோ என்னோட பெஸ்ட் கெஸ் இவங்க மேபி ஜெண்டர் ஸ்வாப் பண்ணப்பட்ட ஷாத்ராவா இருக்கலாம். அப்படி இல்லனா வெனமால பாதிக்கப்பட்ட கிரேவன் த ஹண்டரா கூட இருக்கலாம்ப்பா. அதுக்கப்புறமா இது கூட சண்டை போட்டுக்கிட்டே அந்த போர்ட்டல் வழியா வந்ததுதான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த இடத்துக்கு வந்தோடனே நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ மேபி இவர் வேற ஒரு டிமென்ஷன்ல இருந்து இங்க வந்திருக்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அந்த கருப்பு கலர் கிரேச்சரை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்பைடர் அந்த போர்ட்டல்ல இருந்து வருது. இந்த ஸ்பைடர் தான் நம்ம பீட்டருக்கு இந்த ஸ்பைடர் சக்திகளை கொடுக்க போகுது. இதை பாக்குறப்போ சப்போஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் இந்த கருப்பு கலர் மிருகமோ வேற ஒரு டிமென்ஷனோ வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து சண்டை போட்டு வந்திருந்தா இது நம்ம மைல்ஸோட கதையாச்சே. அவனுக்கும் அதே மாதிரி தான் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்து ஸ்பைடர் அவனுக்கு அடிச்சு அவனுக்கு பவர் கொடுத்திருக்கும். இது ஒரு அனோமலி தானே. அனோமலின்னு சொன்னா நம்ம தலைவன் வந்துருவாங்க. கெட்டிங் வெரி கிரேசியர் கைஸ். சோ இந்த ஸ்பைடர் ஆரிஜின் என்ன நமக்கு சத்தியமா தெரியல. இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. சோ போக போக கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த ஒரு சீனை நோட்டீஸ் பண்ணுங்க. நம்ம கருப்பன், அவன கருப்பன்னே பேர் வச்சிடலாம். அவன் ஒரு ட்ரக் டோக்கி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மேல ஏறிறப்போ இங்க பாருங்க அவர் ஃபேசிங் பண்றாரு. பிளாஷ் மாதிரி ஃபேசிங் பண்றாருன்னு சொல்லதான் தோணுது. பட் இது அப்படி பண்ணல. நம்ம விஷன் பண்ணுவார்ல, அதே மாதிரி அந்த ட்ரக்க ஃபேசிங் பண்ணி அது போயிட்டு நம்ம ஸ்கூல்ல அடிச்சு உடைச்சிருது. இதுக்கு நீ அடி வாங்கிருக்கலாமே. அதுக்கப்புறமா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அடிச்சு போட்டு இந்த கருப்பை ஸ்பெசிபிக்கா இவள போய் அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இவ தான் ரீகோ மினோரு. ஆக்சுவலி இவளும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ஒரு மேஜிக்கல் கேரக்டர் தான். இவ ஒரு விச். இவளோட பேர் வந்து சிஸ்டர் கிரிம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இவரோட பவர்ஸ் பாக்குறப்போ ஜெனரேஷன் படி இவ ஒரு விச்சா இருப்பா. இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து வில்லன்ஸா இருப்பாங்க. இவரோட மேஜிக்கல் பவர்ஸ் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். இவ மேஜிக்கை யூஸ் பண்ணோம்னா அவ உடம்பை கிழிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாஃப் வரும், அதாவது ஒரு மந்திர கட்டை. அதை வச்சுதான் இவ மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணும். ஸ்பெசிபிக்கா இந்த கருப்பன் வந்து இவளை அட்டாக் பண்றப்போ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. மேபி இவளை தேடி கூட நம்ம கருப்பன் வந்திருக்கலாம். அண்ட் இவரோட கழுத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நெக்லஸ் போட்டிருக்கா. மேபி இந்த சீரீஸ்க்காக அவளோட பவர்ஸ் கொஞ்சம் மாத்தி அமைச்சு அது ஒரு ஸ்டாஃப் இல்ல, ஜஸ்ட் ஒரு நெக்லஸ் தான். உடம்புல இருந்து கிழிச்சிட்டு அந்த ஸ்டாஃப் வர மாதிரி எல்லாம் வச்சாங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். மேபி அது ஒரு நெக்லஸ்ல இருந்து வர பவர்ஸ். அவ்வளவு இதுக்கப்புறம் மேபி ஃபியூச்சர்ல மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா ரீகோ மினோரோவை நம்ம பீட்டர் காப்பாத்த, பீட்டரை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காப்பாத்த, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த கருப்பனை கூட்டிட்டு அந்த போர்ட்டல் வழியாவே போயிடுறாரு. அங்கிருந்து அந்த ஸ்பைடர் கீழே விழுந்து நம்ம பீட்டரை கடிச்சிருது. பீட்டரும் பாஸ் அவுட், அதாவது மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறமா இந்த சீரிஸோட இன்ட்ரோ வருது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இன்ட்ரோவா இந்த இன்ட்ரோ மாதிரி போயிருச்சு. அதுவும் அந்த கிளாசிக் ஸ்பைடர்மேன்
அந்த மியூசிக்ல ஒரு ரேப்பை போட்டு இந்த சாங்கே ஒரு வைபா மாத்தி வச்சுட்டாங்க. பட் வைப் பண்றதை விட்டுட்டு அந்த ஒரு இன்ட்ரோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஸ்பைடர் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பீட்டர் எப்படி அவனை தன்னைத்தானே ஸ்பைடர்மேனா மாத்திக்கிட்டான், அவனோட ஃபர்ஸ்ட் சூட் டிசைன் இதுதான். ஏதோ ஒரு சாதாரண திருடன் நினைக்கிறேன், ஆனா அந்த திருடன் இவனோட டபுள் சைஸா இருக்கான். அவனை நம்ம ஸ்பைடர்மேன் தூக்கி போடுறாரு. அவரோட அந்த ஃபர்ஸ்ட் ஹோம்மேட் சூட் இதுதான். ஜஸ்ட் ஒரு மாஸ்க், ஒரு ஸ்வெட் ஷர்ட். அதுக்கப்புறமா நம்ம பீட்டர் ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் தாவார்ல அந்த சீனை இங்கே ரீகிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த செவர்ல கிரால் பண்ணிக்கிட்டு வர்றதெல்லாம் நம்ம டோபி மேக்கர் தான் ஞாபகப்படுத்துது. அதுக்கப்புறமா நம்ம பீட்டரோட வெப் ஷூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதுவே ரொம்ப யூனிக்கா இருக்கு. பின்னாடி 2 டேங்க தொங்க போட்டுருக்காப்ல. அதை ஃபாலோ பண்ணி நிறைய வெரைட்டி ஆஃப் ஹோம்மேட் சூட்ஸை காமிச்சிருக்காங்க. இது மேபி ஒரு டிசைன் ஐடியாவா இருக்கலாம். அதுக்கப்புறமா இன்ட்ரோலயே இந்த ஒரு வில்லனை காமிச்சிருக்காங்க. ஒரு பிளாக் கலர்ல அப்படியே தோன்றி அவரோட கண்ணை பாருங்க, ஒரு பக்கம் எல்லோ ஒரு பக்கம் ரெட். இது யாருன்னு சத்தியமா ஐடியா இல்லைங்க. பாசிபிலி நார்மன் ஆஸ்மனா இருக்கலாம், பட் அவரோட லுக் மாதிரி இதுல இல்ல. இன்ட்ரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில மாசங்கள் கழியுது. நம்ம பீட்டர் முழுக்க இந்த ஸ்பைடர்மேன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த தடவையும் ஸ்கூலுக்கு போறப்ப அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறான். பட் இந்த தடவை பிளான் பியா அவனோட ஸ்கூல் பேக்கை திறக்கிறப்போ உள்ள ஸ்பைடர்மேனோட ஹோம்மேட் சூட் இருக்கு. அந்த ஹோம்மேட் சூட்டை மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். ஒரு சில காலி பசங்க ஒரு பையனை பிடிச்சி தொந்தரவு பண்றாங்க காசுக்காக. அந்த பையன் யாருன்னா ஹாரி ஆஸ்பார்ன். இந்த சீரீஸ்ல அவர் ஒரு பிளாக் கேரக்டரா காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சீரீஸ் முழுக்கவே ஏகப்பட்ட பிளாக் கேரக்டர்ஸ் வருவாங்க. ஆக்சுவலி இது ஒரு நல்ல டிஃபரெண்டான டேக் தான். ஹாரி ஆஸ்பார்னை ஸ்பைடர்மேன் போய் காப்பாத்த போறப்போ இந்த 3 பசங்களுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் சண்டை வருது. இந்த இடத்துல தான் எனக்கு ஃபேவரட்டான ஒரு டைலாக்கே வருங்க. இந்த காலி பசங்க ஸ்பைடர்மேனோட சூட்டை கிண்டல் பண்றப்போ வார்த்தைகள் வலிக்கும் அப்படின்னு நம்ம ஸ்பைடர்மேன் சொல்ல, கல்லு அதை விட பயங்கரமா வலிக்கொண்டோய் அப்படின்னு ஒருத்தன் கல்ல தூக்கி எறிய வந்திருப்பான். இந்த முழு சண்டையும் ஒரு லைவ்ல ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த கீழோட கமெண்ட் பாருங்களேன், ஹிப்பி ஹேம்ஸ்டர்னு ஒருத்தன் இட்ஸ் த நியூவஸ்ட் அவெஞ்சர் ட்ராஷ் மேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேனை கலாச்சிருப்பான். அதாவது இந்த யூனிவர்ஸ்ல அவெஞ்சர்ஸ் இருக்காங்க. அந்த லைவ்ல வந்து அடுத்த கமெண்ட் பாருங்க, ஸ்க்ரூபால் அப்படின்ற ஒருத்தன் உங்களுக்கு நல்ல கண்டென்ட் பாக்கணும்னா என் சேனலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கான். இது யாருன்னா ஸ்க்ரூபால், காமிக்ல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு வில்லன். எப்ப பார்த்தாலும் ஸ்பைடர்மேனுக்கு தொந்தரவு கொடுக்குறது. அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி இவரோட சேனல்ல போடுவான். சிம்பிளா இவ ஒரு ஜென்ஜி சூப்பர் வில்லன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வர்ற எபிசோட்ல ஸ்க்ரூபால் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பீட்டருக்கு ஒரு கிரஷ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பொதுவா நம்ம பார்த்தது யாரு, மேரி ஜேன், குவென் ஸ்டேசி, ரொம்ப புதுசா பிளாக் கேட். அதுக்கப்புறம் எம்சியூல லிஸ் ஆலன் அப்படின்னு சொல்லி இவங்கள பார்த்திருப்போம். பட் இதுல புதுசா பேர்ல் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. இதுவும் மார்வல் காமிக்ஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டர் தான். வேவ் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹீரோ. இவளுக்கு வாட்டர் மேனிபுலேஷன் பவர்ஸ் இருக்கும், லைக் நம்ம வாட்டர் பெண்டர் மாதிரி. இவங்களுக்கும் இந்த சீரீஸ்ல பவர் கொடுத்து கேரக்டர் பில்ட் பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட் தான். ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு. சோ பாப்போம். இதுக்கப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு ராபரி பண்ணிட்டு போற ஒரு காரை சேஸ் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தான் நம்ம எம்சியூல பார்த்த அதே சீன் இங்க பிளே ஆகும். கேப்டன் அமெரிக்கா தி சிவில் வார்ல நம்ம அயன் மேன் நம்ம பீட்டர் கிட்ட ஒரு ஃபுட்டேஜா காட்டுவாரு. அந்த ஃபுட்டேஜ்ல நம்ம ஸ்பைடர்மேன் ஹோம்மேட் சூட் போட்டுக்கிட்டு ஒரு கார் ஒரு பஸ் போய் இடிக்காம அதை தடுக்கிற மாதிரி அந்த சீன் அமைஞ்சிருக்கும். அந்த சீனை இங்க அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க. இந்த சீன் நடந்துகிட்டு இருக்கிறப்பயே இந்த ஒரு கேரக்டரை க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. பாக்குறதுக்கு நம்ம ஸ்டான்லி மாதிரி இருக்காருல்ல, இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி அடுத்ததா நம்ம பேர்லுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லானி லிங்கன் ஏகே டூம்ஸ்டோன். இவரும் காமிக்ல இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஆனா இவரை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இன்டு தி ஸ்பைடர் வெர்ஸ்ல இந்த ஒரு வில்லன் ஞாபகம் இருக்கா? அதே வில்லன் தான் இவரு. பட் இவரை ஒரு பிளாக் கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. இவருக்கு ஒரு கெமிக்கல் ஆக்சிடென்ட் மூலியமா அவரோட ஸ்கின் வந்து ரொம்பவே டஃபா மாதிரி இருக்கும். ஈவன் ஸ்பைடர்மேன் பஞ்ச் பண்ணா கூட அவருக்கு எஃபெக்ட்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இந்த சக்தியை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லெவல் கேங் இவர் உருவாக்கி இருப்பாரு. அந்த கேங்கோட லீடர் ஒரு மாதிரி இருப்பாரு. கிங்பின் அளவுக்கு போயிருக்க மாட்டாரு, பட் ஸ்டில் ஒரு கேங் லெவல்ல ஒரு லீடரா இருப்பாரு. எபிசோட் 1லயே ஒரு சில இடங்கள்ல அவர் ரொம்பவே டவுனா ஃபீல் பண்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அவர் ட்ரெயின்ல போறப்போ அவர் பக்கத்துல வந்து மக்கள் உட்கார்றதுக்கு யோசிக்கிறதையும், அவர் நடந்து போறப்போ மத்த போலீஸ் பேட்ரோலுக்கு வந்த போலீஸ் வந்துட்டு இவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறதையும், என்னதான் இவரு ஃபேமஸா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் இவரோட பிளாக்ன்றது காரணத்தினால மக்கள் இவர் எப்படி பாக்குறாங்க. சோ இது மேபி ஒரு கோவத்தை உண்டாக்கி இவர் வில்லனா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் இந்த ஓக் பாலிடிக்ஸ உள்ள கொண்டு வராங்க. இது நல்லதா கேட்டதானா எனக்கு தெரியல. மேபி இந்த கதைக்கு இது செட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு ஷாப்ல ஒரு காசு தேடிக்கிட்டு போன ஒரு பொண்ணை நம்ம ஸ்பைடர்மேன் பிடிக்கிற மாதிரியும் அந்த காசை திரும்ப அந்த ஷாப் ஓனர்கிட்டே கொடுக்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ரீசெண்டா வேலை போயிருக்கும். சோ அதனாலதான் நான் திருடினேன் அப்படின்னு சொல்றப்போ பரவாயில்ல அவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் அந்த ஷாப் ஓனர்கிட்ட கேட்க நம்ம ஷாப் ஓனரும் அந்த பொண்ணை மன்னிச்சு விட்டுருவாரு. அதுக்கு அவருக்கு பதிலா ஒரு பீஸா கிடைக்கும். அப்படியே அந்த பீஸாவை சாப்பிட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு குப்பத்தொட்டில ஒரு டிவிடி பிளேயர் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு சீன் எம்சியூல இதுக்கு முன்னாடியே பிளே ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அவர் அங்க இருந்து வீட்டுக்கு போறப்போ வழியில ஒரு ஃபேன்சியான ஒரு காரை பார்த்திருப்பாரு. அந்த காரை பார்த்து அந்த கார் கூட ஒரு போட்டோ எடுத்து அதை அவர் வந்துட்டு சோசியல் மீடியால போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல தான் நம்மளும் பீட்டரும் வேற வேற இல்ல. பீட்டரும் நம்மள போல ஒரு சாதாரண வீட்டு பையன் தான். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா இந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அழகாவே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்குள்ள போறப்போ அங்கதான் நம்ம நார்மன் ஆஸ்பார்னை மீட் பண்றாரு. இப்ப புரியுதா வெளியே பார்க் பண்ணிருந்த கார் யாரோடன்னு? சோ இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. ஆக்சுவலி எபிசோட் 1ல இவ்வளவு ஈஸ்டர் எக்ஸ் இருக்கும் சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ஒரு சிலதை மிஸ் கூட பண்ணிருக்கலாம். அது இப்படி மிஸ் பண்ணிருந்தா நீங்க அதை நோட்டீஸ் பண்ணிருந்தா மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க. சோ இதை ஃபாலோ பண்ணி
பண்ணி எபிசோட் 2 ஓட பிரேக் டவுன் நான் கூட சீக்கிரம் போட ட்ரை பண்றேன். அப்ரகடப்ரா folks, நான் அனங்கன். There we go, there we go, there we go again. Swinging through the city so fast you could barely notice them. Wall crawlers, you know what's after that? Friendly neighborhood, he's taking care of the habitat.